ஷார்க் மூவிஸ்னாலே ஜாஸ் படத்தை தவிர்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கிளாசிக். இப்போ பார்த்தாலுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ சீன்னு ஒரு படம் வந்துச்சு. அது கோவை சென்ட்ரல் தேட்டரில் தான் பார்த்தேன். இப்போ அந்த தேட்டரில் இடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஷாலோஸ், த மக்னு நிறையா ஷார்க் மூவிஸ் வந்திருக்கு. நம்ம கூடயும் டேஞ்சரஸ் அனிமல்னு ரீசெண்டாக ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வரிசையில் ஷார்க்கை மையமாக வச்சு வந்திருக்கிற படம் தான் பீஸ்ட். கதை வேர்ல்டு வார் 2 டைமில் நடக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் வார். அந்த வாரில் ஆஸ்திரேலியனுடைய வார்ஷிப்பை ஜாப்பனீஸ்காரன் அடித்து நொறுக்கிடுறான். அதில் சிதறிப்போன அந்த சோல்ஜர்ஸில் பாதி பேர் இறந்துடுறாங்க. மீதி பேர் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதில் ஏறி சர்வைவல் ஆகுறாங்க. இந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய சுறா மீன் இவங்களை வேட்டையாட வருது. இதுக்கப்புறம் இவங்க அந்த சுறா மீன் கிட்ட இருந்து எப்படி சர்வைவல் ஆனாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ரத்தாரா ஓடுது. இந்த வாருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. படம் அங்க ஸ்டார்ட் ஆகிறதா ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இவனுங்களே ஜாப்பனீஸ்காரன் அடிச்சு நொறுக்குனதுல செத்து சுண்ணாம்பா இருக்கானுங்க. இவனுக்கு சும்மா இருந்திருந்தாலே சோறு தண்ணி இல்லாம செத்துருப்பானுங்க. இதுவே ஒரு கொடுமை. இந்த கொடுமை பார்த்தாதுன்னு சுறா வேற சூறையாட வரும். இது பார்த்தாதுன்னு இவனுக்கு தப்பா சிக்னல் கொடுத்ததுல ஜாப்பனீஸ்காரன் திரும்ப சுடுவான். இந்த மாதிரி ஒரு கொடுமையில தான் இவனுக்கு சர்வைவல் ஆகிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலாக வாருக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ அந்த கமாண்டர் சொல்லுவார், இந்த வாரில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைனிங்லாம் நடக்கும். அந்த போர்ஷன்ஸே நல்லாயிருக்கும். அங்கே ஒரு 2 நர்சஸ் வேறு இருப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த தடிமாட்டுகளுக்கு இடையில 2 பெண்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த யூத்தில் ஜாலியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த போர்ஷன்ஸு. அதுலேயும் அந்த நர்சஸை வச்சது ரொம்ப அழகா இருந்தது. அது அந்த படத்துல தனியா தெரிஞ்சது. அது என்னமோ ஜஸ்ட் மேஜிக்கா இருந்தது. இந்த புரோட்டகனிஸ்டான லியோவோட கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் தான். அந்த ஹீரோக்கு எப்படியான குணாதிசயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அவருக்கு ஒரு கில்ட்டுமே இருக்கு. அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவுமே அப்பப்போ நினைச்சு பார்ப்பாரு. இப்படிதான் அவருடைய கேரக்டர் இருக்குது. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்லேயே பாத்தீங்கன்னா அவருடைய வில்லுங்கிற ஒருத்தரை காப்பாற்றுவார். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அப்படியே மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த முன்னாடி இதை கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நல்லாவே கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த சினிமாட்டோகிராஃபி, குறிப்பாக கலர் கிரேடிங் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்தது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் நிலப்பரப்பே அப்படிதான், அந்த வெஸ்டர்ன் பேஸ்டு தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அந்த கடலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சுஸா அந்த மாதிரி தான் அந்த டோனில் தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அது பார்க்கும்போது ஒரு வெஸ்டர்ன் படத்தில் எப்படி இருக்கும், வெயில் அடிச்சா அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலு தான் இதில் இருந்தது. அது நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீன்லாம். அதே மாதிரி அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுறாக்கு பில்டப் கொடுக்குறாரு. ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கு. எப்படின்னா இது பெண் சுறா, இது ஆண் சுறா கிடையாது, பெண் சுறா தான் இவ்வளோ நீளமாக இருக்கும். அந்த மாதிரி ஹீரோ அந்த சுறாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அது நம்மளை சுட்டு போடுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாரு. அது ரொம்ப டீட்டெயிலிங்கா இருந்தது. படத்துல கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஒரு பட்ஜெட் படம் மாதிரியே தெரியல. ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்த மாதிரி தான் இருக்கு. இந்த படம் பிக் ஸ்கிரீன்ல பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் ஐமேக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தெரிக்க விடும். இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டிங்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் நல்லா இருக்கும். அந்த படத்துடைய டைரக்டர் தான். இந்த படம் ஜாஸ் படத்துக்கு ஒரு ஹோமேஜ் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஷார்க்குடைய ஃபின் எல்லாம் பாத்தீங்கன்னா வரதெல்லாம் எல்லாமே அந்த ஜாஸ்ல வர மாதிரியே தான். ஆனா என்னன்னா, ஒருவேளை நம்ம சின்ன வயசுல பார்த்தனால தோணுதா என்னன்னு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா சருன்னு வரும். ஜாஸ்ல பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா இதுல அந்த அளவுக்கு பயம் இல்லை. வயசாயிடுச்சு, பலதையெல்லாம் பார்த்தனால பயம் போயிடுச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், ஒருவேளை அது நாஸ்டாலஜியா இருக்கிறனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. அங்க போய் வார்ல இருந்து அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா இல்ல சுறாமீன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதாங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் தான் இது. ஸோ இந்த 3ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதான் ஒரு இதா இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள்ல நல்லா ஹெவியா இருக்கிறான். அதாவது வில்லன் ஹெவியா இருக்கிறான், ஷார்க் ஹெவியா இருக்குது. என்ன ஆகுதுன்னா, அந்த ஹெவியா இருக்கிற ஷார்க்கு இன்னொருத்த வரான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அது டம்மி ஆகுது. அங்கதான் கொஞ்சம் என்னடா சப்புன்னு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒருவேளை அந்த இன்னொருத்த அந்த ஜாப்பனீஸ்காரன் வராம இருந்திருந்தா இவங்க இதை வச்சே எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாங்கிற மாதிரி வேற ஒரு ரூட் எடுத்திருக்கலாம். ஆனா அது இல்லாம இது 2மே வந்தனால இந்த சுறா டம்மியான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலா இருந்துச்சு.
பட் இருந்தாலுமே நல்லா தான் இருந்தது. அது வந்துட்டு ஒரு கரெக்டான கிளைமேக்ஸ் தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஓவராலாகவே இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் சூப்பராக போகும். கண்டிப்பாக பாருங்கள், ஒர்த் வாட்ச் தான். முக்கியமாக ஷார்க் மூவிஸ் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.